போன மாதத்தில் வந்து இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் ரிலேட்டிங் டு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் பார்ட் 1 பேசியிருந்தேன். பார்ட் 2 இதில் என்னோட எது கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னா போன மாதத்தில் போன செமினாரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே கேபிட்டல் கெயின் அது எப்படி ட்ரீட் ஆகும், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனில் போன இதில் எப்படி கேபிட்டல் கெயின் இதாகும், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி ரெண்ட் வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் எப்படி இதாகும் அப்படிங்கிறத கான்சன்ட்ரேட் பண்ணோம். இந்த செமினாரில் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பிஸ்னஸ் இன்கமாக எப்படி டேக்ஸ் ஆகுது, ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மாடல் எப்படி, அது இன்கம் ரெக்கக்னைஸ் பண்ணுறது எப்படி, அப்புறம் வந்து ரெரா நம்ம சார் சொன்னார் ரெரா கொஞ்சம் கவர் பண்ணுங்கன்றதுனால அந்த ரெராவும் என்னோட அனுபவத்தில் சந்தித்ததை நான் பார்த்த அளவுக்கு அதை கவர் பண்ணியிருக்கேன். அதை தவிர ஃபெமா கிளப்பிங் ப்ரொவிஷன் 54. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு இந்த ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன் இந்த செமினாரை. ஃபர்ஸ்ட் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மாடல் பிஸ்னஸ் இன்கம். இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மாடலில் ஒரு சின்ன முன்னுரையோட ஆரம்பிக்கிறேன். என்னன்னு பார்த்தா நார்மலாக இப்போ ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மாடல்ங்கிறது 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து லேண்ட் ஓனர், இன்னொருத்தர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா லேண்ட் ஓனருக்கு வந்து நம்ம பெரும்பாலான சமயத்தில் அவர் பாரம்பரிய சொத்தோ அல்லது அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அவர்கிட்ட ஃபண்டு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அளவுக்கோ இல்லை அவருக்கு பெரிய அளவுக்கு கான்டாக்ட்ஸோ அந்த மாதிரி இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாருன்னா இது ஒரு சுச்சுவேஷன். இன்னொரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி இன்னொரு பார்ட்டி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து கான்டாக்ட்ஸ் நிறையா இருக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும், டெவலப் இருக்கும். ஆனால் அவருக்கு வந்து லேண்ட் அப்படிங்கிற ஒரு சொத்து இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 2 பேரும், அதாவது இவர்கிட்ட ஒருத்தர்கிட்ட லேண்ட் இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய பணமோ அல்லது அதை திரட்டக்கூடிய பலமோ அவர்கிட்ட இருக்கும். அப்போ இவங்க 2 பேரும் ஒரு இதில் டைப் பண்ணுறாங்க. நான் வந்து லேண்டு கொடுக்குறேன், நீ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கோ, லேண்டுக்கு வந்து நீ எனக்கு பிரதிபலனா இவ்வளோ ஃப்ளாட் வந்து எனக்கு கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கன்சிடரேஷனாக இன் ரிட்டனாக பேசிக்குவாங்க. இதான் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மாடல்னு. இந்த ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா 2 விதமாக நடத்தலாம். ஒன்று வந்து லேண்ட் ஓனர் வந்து தன்னோட லேண்டை வந்து டெவலப்பருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டு டெவலப்பர் வந்து இன்டர்ன் கஸ்டமருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இது ஒரு மாடல். 2வது மாடல் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் வந்து பவர் ஆஃப் அட்டார்னி டெவலப்பருக்கு கொடுத்து அவர் ஃபைனலாக கன்சியூமருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலாம். ஸோ இது 2வது மாடல். பெரும்பாலும் 2வது மாடலே நடக்கும். ஏன்னு கேட்டால் லேண்ட் ஓனர் டு கஸ்டமர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ அந்த ஸ்டாம்ப் டியூட்டி, இப்போ லேண்ட் ஓனர் டு டெவலப்பர் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜ் ஸ்டாம்ப் டியூட்டி, எகெயின் டெவலப்பர் டு ஃபைனல் கன்சியூமர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ செகண்ட் ஸ்டேஜ் ஸ்டாம்ப் டியூட்டி வரும். அப்போ ஸ்டேட்டோட ஸ்டாம்ப் டியூட்டி ஒரே டிரான்சாக்ஷனுக்கு 2 டைம் லெவி பண்ணுற மாதிரி வரும். அதனால பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் இல்லை முழுவதும் லேண்ட் ஓனர் வந்து லேண்ட் வச்சிருக்கிறவர் பவர் ஆஃப் அட்டார்னி டெவலப்பருக்கு கொடுப்பார். டெவலப்பருக்கு கொடுக்கும்போது டெவலப்பர் இன்டர்ன் வந்து அவர் வந்து கன்சியூமருக்கு மாற்றி பவர் ஆஃப் அட்டார்னி மூலமா மாற்றி கொடுப்பாரு. அப்போ என்ன ஆகுன்னா செல்லர் இஸ் எ லேண்ட் ஓனர், பர்ச்சேசர் இஸ் எ கஸ்டமர், பவர் ஆஃப் அட்டார்னி ஹோல்டரா டெவலப்பர் இருப்பார். இது மூலியமா அந்த டிரான்சாக்ஷனுக்கு ஒரே டைம் ஸ்டாம்ப் டியூட்டி சஃபர் ஆகும். ஸோ நான் சொல்ற செகண்ட் மாடல் தான் எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஏன்னா 2 டைம் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டி அப்புறம் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கட்டி இதெல்லாம் டிரான்சாக்ஷன் காஸ்ட், டாக்ஸேஷன் காஸ்ட் ஆன் டிரான்சாக்ஷன் ஜாஸ்தி ஆகும். அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மாடலில் கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர், டெவலப்பர், கஸ்டமர் 3 பேர் இருப்பாங்க. லேண்ட் ஓனர் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி லேண்ட் வைத்திருப்பவர், அவருடைய பாரம்பரியமாகவோ இல்லை அவர் கஷ்டப்பட்டு சந்ததமாக வச்சிருப்பாரு. டெவலப்பருங்கிறவர் இந்த லேண்ட் ஓனரோட ஒரு இது பண்ணுறாரு, அக்ரிமெண்ட் போடுறாரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இது பண்ணுவோம், நீங்கள் லேண்டை கொடுங்க, நான் என்னோட கான்டாக்ட்ஸோ இல்லை எங்கிட்ட இருக்கிற பணமோ கொண்டு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் அந்த லேண்டில், அதில் வர பெனிஃபிட்டை நம்ம இப்படி ஷேர் பண்ணிக்குவோம். எப்படின்னா நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு அமௌண்ட் தர்றேன், இல்லை இந்த ஃப்ளாட் சப்போஸ் ஒரு 10 ஃப்ளாட் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு 5 ஃப்ளாட் தர்றேன், அந்த மாதிரி ஒரு இதாக இருக்கும். ஸோ கஸ்டமரும் எண்டில் இருப்பார். ஸோ இந்த 3 கேரக்டர் தான் இருக்குது ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்டில். லேண்ட் ஓனர் ஒரு கேரக்டர், டெவலப்பர் ஒரு கேரக்டர், கஸ்டமர் இன்னொரு கேரக்டர்.
ஸோ இதே மாதிரி அசட்னு பார்க்கும்போது கேபிட்டல் அசட், பிஸ்னஸ் அசட் டிஸ்டிங்ஷன் வேணும். லேண்ட் ஓனரை பொறுத்தளவு அது கேபிட்டல் அசட்டா பிஸ்னஸ் அசட்டான்னு டிசைட் பண்ண வேண்டியது இருக்கும். டெவலப்பரை பொறுத்தளவு அது கேபிட்டல் அசட்டுங்கிற கான்டெக்ட்லயே யோசிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் வெஞ்சர்ல இருக்கனால ஆல்வேஸ் டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல பிஸ்னஸ் அசட்டா தான், பிஸ்னஸ் அசட் பிஸ்னஸ் இன்கமா தான் டாக்ஸ் போடும். கஸ்டமரை பொறுத்தளவு அதுக்கு பர்சனலா இருந்ததுன்னா கேபிட்டல் அசட்டா வச்சுக்குவாரு. அவர் ஃபேக்டரி, பில்டிங் அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்பஸ்க்காக வாங்கினாருன்னா அது பிஸ்னஸ் அசட்டா கொண்டு போவார். அப்போ 3 கேரக்டர், இதனுடைய சாராம்சம் என்னன்னா 3 கேரக்டர் சம்பந்தப்படுது. லேண்ட் ஓனர், டெவலப்பர், கஸ்டமர். லேண்ட் ஓனர் பாயிண்ட்ல கேபிட்டல் அசட்டாவோ அல்லது பிசினஸ் அசட்டாவோ, கேபிட்டல் கெயினாவோ அல்லது பிசினஸ் இன்கமாவோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டெவலப்பர் பாயிண்ட்ல கேபிட்டல் கெயின் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, பிசினஸ் அசட்டா தான் இருக்கும். அதே மாதிரி கஸ்டமர் பாயிண்ட்ல யோசனை பண்ணும்போது அது கேபிட்டல் அசட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது பிசினஸ் அசட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் இதோடைய ஒரு சாராம்சம். ஸோ இந்த பேக்ரவுண்டோட அப்போ இதுதான் அதோட பேக்ரவுண்ட். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கேரக்டர், லேண்ட் ஓனர், டெவலப்பர், கஸ்டமர். அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன்னா லேண்ட் ஓனர் பாயிண்ட்ல லேண்ட் அவர்கிட்ட லேண்ட் இருக்கு, அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இது இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் நம்ம எப்படி டீல் பண்றது. செகண்ட், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இன்கம் டேக்ஸ் ஆங்கிள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம அனலைஸ் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா அவர் என்ன காஸ்ட் கொடுக்குறாரு, அது பர்சனல் அசட்டா இருந்தால் பர்சனல் அசட் டெபிட் பண்ணிட்டு போவார். பிசினஸ் அசட்டா இருந்தால் லேண்டுக்கு டெப்ரிசியேஷன் கிடையாது. இது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு டெப்ரிசியேஷன் பிசினஸ் அசட்டா இருந்தால் கிளைம் பண்ணிட்டு போவார். ஃபர்ஸ்ட் நான் லேண்ட் ஓனர் பாயிண்ட்ல எடுத்துக்கிறேன். லேண்ட் ஓனர் பாயிண்ட் எடுக்கிறப்போ எனக்கு என்னன்னா இந்த அசட்டை கேபிட்டல் கெயினாவோ அல்லது பிசினஸ் அசட்டாவோ நம்ம இதை ட்ரீட் பண்ணணும். ஒன்று பார்த்தீங்கன்னா 45(5)(a) இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மாடல் டீல் பண்ணக்கூடிய செக்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 செக்ஷன்ஸ் இருக்கு. ஒன்று 45(5) கேபிட்டல் A, 45 சப்செக்ஷன் 1, 49 சப்செக்ஷன் 7, 194(1)(c) TDS ப்ரொவிஷன், 43(c)(b). இதுதான் 5 செக்ஷன் இருக்கு. ஒரு செக்ஷன் டிடிஎஸ் சம்பந்தப்பட்டது, ஜேடி ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்டோட டிடிஎஸ் சம்பந்தப்பட்டது. முதல் செக்ஷன் நம்ம எடுத்துக்குவோம் 45(5)(a). சார், இது 45(5)(a) என்ன கேரக்டர்? லேண்ட் ஓனர் கேரக்டர். சரி, ரெண்டாவது என்ன மாதிரி இது பண்ண முடியும்? கேபிட்டல் கெயினாக ட்ரீட் பண்ண வேண்டும். பிசினஸ் அசட் பின்னாடி டிஸ்கஷன் வருவோம். ஸோ இப்போ நம்ம எடுத்துக்கிற 45(5)(a) செக்ஷனுடைய சாராம்சத்துடைய கேரக்டர் லேண்ட் ஓனர், அவர் இடம் வைத்திருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, கேபிட்டல் கெயினாக நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம். இந்த 2 முக்கியமான பாயிண்ட்களையும் அடிப்படையாக ஞாபகம் வச்சுட்டு இந்த டிஸ்கஷனுக்கு நம்ம போவோம். 45(5)(a) இதனுடைய விளக்கம். இதை விளக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 45(5)(a) யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் பிரதானமா லேண்ட் ஓனர் பாயிண்ட்ல இருந்தா நம்ம பாக்குறோம். பட் லேண்ட் ஓனர் இண்டிவிஜுவலா HCF ஆக இருக்க வேண்டும். இது ரெண்டுமே இல்லை என்ன சார்னா பின்னால் ஒரு செக்ஷன் வருது, அப்ப நான் சொல்றேன். இப்போ லேண்ட் ஓனராக இருக்க வேண்டும், அவர் இண்டிவிஜுவல் அண்ட் HCF ஸ்டேட்டஸ்ல இருக்க வேண்டும். இன்னொன்னு, இந்த லேண்ட் ஓனர் பில்டர் ஆர் டெவலப்பர் அவர்கிட்ட அக்ரிமெண்ட் போட்டிருக்க வேண்டும். அதை ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்னு பண்ணுவாங்க. இப்ப ஸ்டேட் அத்தாரிட்டியில அதை ரெஜிஸ்டர் பண்ண வேண்டிய கம்பல்சன் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்டாக இருக்க வேண்டும். எங்க ரெஜிஸ்டர்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டேட்ல இருக்கிற ரெஜிஸ்டர்ட் அத்தாரிட்டியில பண்ணணும். ஸோ அப்போ சரி, இது பண்ணியாச்சு. அவர் லேண்ட் ஓனரா இருக்காரு, இண்டிவிஜுவல் HCF இருக்காரு, அக்ரிமெண்ட் போட்டுட்டாரு, அக்ரிமெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. கேபிட்டல் கெயின் என்ன சார் வரும்? கேபிட்டல் கெயின் எப்ப சார் வரும் அப்படின்னு கேட்டா, அந்த அக்ரிமெண்ட் போட்டோன்னே வருமா, இல்ல அந்த அபார்ட்மெண்ட் இவருக்கு பிரதிபலனா சில அபார்ட்மெண்ட் பில்டர் தரேன்னு சொன்னார் இல்லையா, அந்த டைம்ல வருமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேபிட்டல் கெயின் அவருக்கு பிரதிபலனா என்னைக்கு அபார்ட்மெண்ட் கிடைக்குதோ அந்த இயர்ல டாக்ஸ் ஆனா போதும். இங்க இன்னும் கூட இன்னொரு பாயிண்ட டெப்தா சொல்றேன். கேபிட்டல் கெயின் வர்றது லேண்ட் இவரு டெவலப்பருக்கு டிரான்ஸ்பர் ஆகக்கூடிய இயர்ல தான் டிரான்ஸ்பரா கருதப்படும். ஆனா அப்ப
ஆனால் அதோட லைபிலிட்டி வந்து எப்போ வரும்னா அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அந்த பில்டர் வாங்கி கொடுக்குற ஃபினான்ஷியல் இயரில் தான் வரும். ஏன்னா இதுக்கு உதாரணம் காமிக்கணும்னா நமக்கு ஏற்கனவே இருக்கிற இந்த டிசிஎஸ் ப்ரொவிஷன் 206ல் பார்த்தீங்கன்னா 50 லட்சம் கிராஸ் ஆச்சுன்னா டேர்ன் ஓவர் டிசிஎஸ் ப்ரொவிஷன் ட்ரிகர் ஆகும். ஆனால் கலெக்ஷன் வந்து நம்ம எப்போ போஸ்ட்போன் பண்ணுவோம்னா அந்த அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறப்ப போஸ்ட்போன் பண்ணுவோம். அதே சிமிலர் கான்செப்ட் தான் இதில் லேண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற அன்னைக்கு கேபிட்டல் கெயின் வரும். ஆனால் அந்த கேபிட்டல் கெயின் எப்போ போஸ்ட்போன் பண்ணுறாங்கன்னா அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இவர் பிரதிபலனா பெறக்கூடிய அபார்ட்மெண்ட்டோட கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் என்னைக்கு வாங்குறாங்களோ அந்த ஃபினான்ஷியல் இயரில் வரும். ஸோ இதுதான் இதோட சாராம்சம். அப்போ இவர் பிரதிபலனா அபார்ட்மெண்ட் தானே வாங்குறாரு. அப்போ அதுக்கு என்ன வேல்யூ? மற்றபடி கேபிட்டல் கெயின்னா ஒரு கன்சிடரேஷன் இருக்கும், அமௌண்ட்ல இருக்கும், பேங்க்ல வந்திருக்கும், அதெல்லாம் ஒரு கன்சிடரேஷனாக இருக்கும். இதுல வந்து பிளாட் தானே வாங்குறாரு, ஒரு கைண்டா தானே இவர் லேண்ட் ஓனர் இதுக்கு பிரதிபலனா வாங்குறாரு. அந்த பிரதிபலனா வாங்குறதுக்கு கன்சிடரேஷன் எதை டிசைட் பண்றது அப்படின்னு கேட்கும்போது ஸ்டாம்ப் வேல்யூ as on the date of certificate of completion. அந்த டேட் அன்னைக்கு என்ன ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ இருக்கோ அதை கன்சிடரேஷனா கருதிக்கணும் லேண்ட் ஓனர்ல. ஸோ இப்போ சொன்னதோட சுருக்கம், லேண்ட் ஓனர் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்ஆ இருக்கணும், அவர் டெவலப்பர் கிட்ட ஸ்பெசிஃபைட் அக்ரிமெண்ட் என்டர் ஆயிருக்கணும், அந்த அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கணும். கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 4, கேபிட்டல் கெயின் வந்து என்னைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றாரோ அன்னைக்கு வந்தா கூட அதோட லைபிலிட்டி கலெக்ஷன் அந்த சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் எந்த ஃபினான்ஷியல் இயர் பக்கெட்ல விழுகுதோ அந்த இயர்ல நம்ம பே பண்ணணும். ஸோ அதே மாதிரி அதோடைய கன்சிடரேஷன் வேல்யூ, இந்த லேண்ட் ஓனருக்கு பிரதிபலனா வரக்கூடிய அபார்ட்மெண்ட்டோட கன்சிடரேஷன் வேல்யூ வந்து ஸ்டாம்ப் டியூட்டி as on the date of flat. இதுதான் வந்து இந்த 45(5)A உடைய சாராம்சம். ஸோ அப்போ இதுதான் வந்து இந்த விளக்கம். பட் இதில் இருக்கக்கூடிய சர்டன் இம்பேக்ட் என்னங்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். 45(5)A ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லேண்ட் ஓனருக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். லேண்ட் ஓனர் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப்ஆ இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் இம்பேக்ட் ஆஃப் த அடுத்த ப்ரொவிஷன் பார்த்தா இந்த 45(5)Aல மேலே சொல்லியிருக்கிற 4-5 கண்டிஷன், அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும், இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்ஆ இருக்கணும், ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டாக இருக்கணும், இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனால் இந்த செக்ஷன் வந்து கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். இது வந்து நம்ம சாய்ஸில் விட முடியாது. ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த ப்ரொவிஷன் 45(5)A அப்படிங்கிற ப்ரொவிஷன் வந்து இண்டிவிஜுவலுக்கு ஹெச்எஃப்க்கு அப்ளிகபிள் ஆகும். இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் அப்ளிகபிள் ஆகுன்னா இவர் ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டாங்கிறது வருது. irrespective ஆஃப் ஈவன் நான் ரெசிடென்ட் கூட இதில் இருக்கு. ஆக்சுவலாக இந்த ப்ரொவிஷனில் வந்து இண்டிவிஜுவல் தான் சொல்லியிருக்க ஒழிய ரெசிடென்சியல் ஸ்டேட்டஸை பற்றி சொல்லலை. ஸோ இந்த ப்ரொவிஷன் 45(5)A இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப் ரெண்டு பேர்த்துக்குமே அப்ளிகபிள் ஆகும். அவர் ரெசிடென்ட்டா நான் ரெசிடென்ட்டா என்பதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் மூணாவது பாயிண்ட் அடுத்தது, ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட். ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் ஷுட் பி ரெஜிஸ்டர்ட். ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் இண்டிவிஜுவலா ஹெச்எஃப்ஆ இருக்கலாம், அவங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கலாம், ஆனால் ஸ்டேட் அத்தாரிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணலன்னா இந்த 45(5)A செக்ஷன் அப்ளிகபிள் ஆகாது. அப்போ நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னா 45(5)A எப்பெல்லாம் அப்ளிகபிள் ஆகலையோ நம்ம திருப்பி 45(1) தான் போக வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ 45(5)Aக்கு அப்ளிகபிள் ஆகணும்னா சில கிரிட்டீரியா இருக்கு. இந்த கிரிட்டீரியா நாட் அப்ளிகபிள்னா 45(1) தான் நம்ம போக வேண்டியது இருக்கு. அந்த 45(1) வந்து இந்த 45(5)A டிஸ்கஷன் முடிஞ்சோன்னு நான் சொல்றேன் என்னன்ட்டு. ஸோ இதை பொறுத்தளவு ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் போட்டிருந்தா மட்டும் பத்தாது, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். சிலர் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப்ஆ இருப்பாங்க, அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, எல்லா கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். இந்த ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாத ஒரு காரணத்தினாலேயே 45(5)A அப்படிங்கிற அந்த செக்ஷனுடைய சில அட்வான்டேஜஸை நம்ம என்ஜாய் பண்ண முடியாம போயிடும். அதை பார்த்துக்குங்க. அப்புறம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டாக்ஸபிலிட்டி வந்து டாக்ஸபிலிட்டி ஃப்ரம் த டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ அக்ரூ ஆகுது வந்துருது. ஆனால் அந்த லைபிலிட்டி கலெக்ஷன் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் என்னைக்கு நம்ம வாங்குறோமோ அன்னைக்கு போஸ்ட்போன் ஆகுது. அது வந்து பாயிண்ட் நம்பர் 4. பாயிண்ட் நம்பர் 5. ஸோ அப்போ நீங்கள் போஸ்ட்போன் ஆகுதுன்னு சொல்றீங்க சார். இதில் வந்து லேண்ட் ஓனருக்கு
லேண்ட் ஓனருக்கு வந்து பிரதிபலனா ஃபிளாட் தான் கிடைக்குது. அப்போ ஃபிளாட் கிடைக்கிறப்ப அந்த ஃபிளாட்டை வந்து என்ன வேல்யூக்கு நாங்கள் அசஸ் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஏஸ் ஆன் த டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் தான் பண்ணணும். நாட் ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஏஸ் ஆன் த டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆர் ஜேடிஎஸ் பண்ணுற ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் பண்ணுறப்ப பண்ணக்கூடாது. ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷனுங்கிறது ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ மட்டும் இல்லை. பாயிண்ட் நம்பர் 6 plus cash received except refundable deposit. ஏன்னா டெவலப்பர் வந்து லேண்ட் ஓனருக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாரு. அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்டபிள் அமௌண்ட்டா இருக்கலாம். இந்த கான்ட்ராக்ட் எல்லாம் முடிஞ்சோன்னு இதை திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லலாம், இல்லை இதை வச்சுக்குங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட் உள்ள சரத்தோட சாராம்சத்தை பொறுத்து இது ரீஃபண்டபிள் டெபாசிட்டா இருந்தா இது வந்து கன்சிடரேஷனாக கருதப்படாது. ஏன்னா கொடுத்துட்டு நம்ம திருப்பி வாங்கிக்கிறோம். அது அல்லாம இது வந்து நான் ரீஃபண்டபிள் டெபாசிட்டா இருந்தா இது கேஷ் பண்ணணும். அப்போ லேண்ட் ஓனரோடது அதே மாதிரி இந்த டாக்ஸபிலிட்டி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேடிஎஸ் போடுற அன்னைக்கோ அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி டிரான்ஸ்ஃபர் இவருக்கு டெவலப்பர் கொடுக்குற வருஷமோ வராது. அவர் வந்து என்னைக்கு கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இருக்குமோ வரும். இதுல இன்னொரு இம்பாக்ட் என்னன்னா, பரவாயில்ல சார் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றது வந்து நம்ம ஜேடிஎஸ் போடுற இயர்ல இல்லாம அது என்னைக்கு கம்ப்ளீஷன் ஆகுதோ 2 வருஷமா 3 வருஷமா பொறுத்து கம்ப்ளீஷன் ஆகுதுன்னா அந்த இயர் தான் இருக்கு. நான் இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அது மட்டும் நான் என்ஜாய் பண்ணிக்கலாமா அப்படின்னா, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் என்னைக்கு ஜேடிஎஸ் போடுறீங்களோ அந்த ஃபினான்ஷியல் இயர் பக்கெட் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதாவது ஃபார் த பர்பஸ் ஆஃப் இண்டெக்ஸேஷன். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் பீரியட் 24 மந்த்ஸுக்கு மேலே போனால் லாங் டேர்ம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு 24 மந்த்ஸுக்கு கீழே இருந்தால் ஷார்ட் டேர்ம். இதெல்லாம் இந்த 24 மந்த்ஸும் சரி, இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டும் சரி, என்னைக்கு ஜேடிஎஸ் போடுறோமோ எந்த மந்த்து எந்த டேட் போடுறோமோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபினான்ஷியல் இயரோட ரெஸ்ட்ரிக்ட் ஆகிடும். இது வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் வர்ற மட்டும் டிராவல் ஆகாது. ஆனால் கேபிட்டல் கெயின் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் மட்டும் வரும். ஆனால் இந்த இண்டெக்ஸேஷன் பீரியடும் ஹோல்டிங் பீரியடும் டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் எந்த ஃபினான்ஷியல் இயரில் நம்ம போடுறோமோ எந்த ஃபினான்ஷியல் இயரில் உள்ள அது விடுகுதோ அதோட நம்ம இண்டெக்ஸேஷனையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும், ஹோல்டிங் பீரியடும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 10வது பாயிண்ட் ஜேடிஏ வந்து கவர்டு பை டிடிஎஸ் ப்ரொவிஷன் நார்மலா. ஸோ டிடிஎஸ் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா 194 ஐசின்னு ஒன்று இருக்கு. 194 ஐசியில் எஸ்பெஷலி கேஷ் பேமெண்ட், அதாவது டெவலப்பர் வந்து லேண்ட் ஓனருக்கு கொடுத்தால் 10% டிடிஎஸ் பிடிக்க வேண்டும். ஏன்னா 194 ஐஏன்னு ஒன்று இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் வந்து 50 lakhs இருக்கு. ஆக்சுவலா அது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் அதர் தென் த அக்ரிகல்ச்சர் லேண்ட். அதுல டிரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ 50 லட்சத்துக்கு மேல போகும்போது 1%ன்னு சொல்லுவான். ஆனா ஜேடிஎஸ் மாடல் போட்டுட்டு மேல சொல்லி இருக்கிற கண்டிஷன் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா டெவலப்பர் ஆர் பில்டர் ஏதாவது கேஷ் பேமெண்ட் லேண்ட் ஓனருக்கு கொடுக்கும்போது 10% டிடிஎஸ் பிடிச்சால் போதுமானது. ஸோ அப்போ இங்கே வந்து 194 ஐசி 194 ஐஏ இதில் எது சார் பண்ணுறதுன்னா ஜேடிஎஸ்க்கு 194 ஐஏ அப்ளிகபிள் ஆகாது, 194 ஐசி அப்ளிகபிள் ஆகும். ஆனால் 194 ஐசியில் என்ன ஒரு இதுன்னா 194 ஐஏ டிடிஎஸ் ஆன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனில் 50 லட்சத்துக்கு மேல போனாதான் டிடிஎஸ். ஆனா 194 ஐசிங்கிறது ₹1 இருந்தாலும் 10% ட்ரிகர் ஆகும். இது பாத்துக்குங்க. சோ ஜேடிஎஸ் இருக்கிறப்போ ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் டெவலப்பர் டு லேண்ட் ஓனர் கொடுக்கக்கூடிய மானிட்டரி கன்சிடரேஷனுக்கு 194 ஐஏ அப்ளிகபிள் ஆகாது, 194 ஐசி தான் அப்ளிகபிள் ஆகும். இதையும் பாத்துக்குங்க. இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட்டும் இந்த பவர் பாயிண்ட்ல நான் கொடுக்கல, பின்னால என்னோட நோட்டீஸுக்கு வந்தது. 194M ஒரு செக்ஷன் இருக்கு. அது என்ன சார் 194Mனா கான்ட்ராக்டுக்கு இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் இருக்கணும். இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் இருந்து நான் டாக்ஸ் ஆடிட் கேஸா இருந்து பிலோ 1 crore இருந்து, ஏன்னா நார்மலா பழசுல டாக்ஸ் ஆடிட் கேஸ் டிடிஎஸ் பிடிக்கணும் இண்டிவிஜுவல் ஹெச்எஃப். போன அசஸ்மெண்ட் இயர்ல இருந்து 1 crore கீழே 1 crore மேல இருந்தா டிடிஎஸ் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்ஸ் ஆடிட் கேஸ் இல்லாமலும் 1 கோடிக்கு கீழேயும் இருக்கிறவங்க வந்து 50 லட்சத்துக்கு மேல கான்ட்ராக்ட் பேமெண்ட் பண்ணா டிடிஎஸ் பிடிக்க வேண்டும்
5% டிடிஎஸ் பிடிக்கணும்னு 194M ஒரு செக்ஷன் இருக்கு. இப்போ ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்ல கன்சியூமர் வந்து டெவலப்பருக்கு பேமெண்ட் பண்றது, அதாவது 194ICங்கிறது எதுக்கு அப்ளிகபிள்னா பில்டர் ஆர் டெவலப்பர் லேண்ட் ஓனருக்கு பேமெண்ட் பண்ணும்போது அந்த கேஷ் பேமெண்ட் அதர் தென் த பிளாட்டை தவிர பண்ணும்போது 194IC பண்ணணும். இட் இஸ் அ டிரான்சாக்ஷன் பிட்வீன் லேண்ட் ஓனர் அண்ட் பில்டர் அண்ட் டெவலப்பர். இந்த ரெண்டு பேர்த்துக்கு நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷனுக்கு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஜேடிஎஸ் டிரான்சாக்ஷனுக்கு 10% பிடிக்க வேண்டுங்கிறது 194ICயோட சாராம்சம். அதே மாதிரி 194M அண்ட் 194I பார்த்தீங்கன்னா யார் ப்ராப்பர்ட்டி பை பண்றாங்களோ அவங்க செல்லருக்கு பேமெண்ட் பண்ணும்போது டிடிஎஸ் பிடிக்கணும்னு. 194IA அப்படிங்கிறது வந்து பையர் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷனுக்கு 50 லட்சத்துக்கு மேல போனா 1% பிடிக்கணுங்கிறது இது ஒரு சாராம்சம். ஆனா 194M வந்து என்ன சொல்லுதுன்னா இண்டிவிஜுவலா HFA இருக்கிறப்போ கான்ட்ராக்ட் பேமெண்ட் பண்றப்போ 50 லட்சத்துக்கு மேல போறப்போ 5% பிடிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ கஸ்டமருக்கு வந்து பெரும்பாலும் நம்ம எல்லா இடத்துலையும் 194Iல தான் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்க, அதாவது அந்த அல்டிமேட் கன்சியூமர் சொல்றேன், அல்டிமேட் கன்சியூமர் 1% தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா நம்ம யூடிஎஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் அக்ரிமெண்ட் போடுறதுனால 5% தான் 194Mல பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி வருது. இந்த 194IAவா 194Mஆ அப்படிங்கிற கிளாரிபிகேஷன் இது மட்டும் வரல. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. பையர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 194IAனா 1% பிடிச்சா போதும். ஸோ டெவலப்பர் வந்து அதை நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனால் 194Mன்னு சொல்லும்போது அதிகமான டிடிஎஸ் வரும். இது ஒரு விவாதம். இது வந்து இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு இது. அப்புறம் இந்த அடுத்தது பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 1/4/2018க்கு அப்புறம் பண்ணக்கூடிய எல்லா இதுவுமே கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வந்து 1/4/2018க்கு அப்புறம் வாங்கக்கூடிய கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் ஜேடிஎம் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் ஜேடிஎம் மாடல் எல்லாத்துக்குமே வந்து இந்த ப்ரொவிஷன் அப்ளிகபிள். ஸோ அப்போ இதோட சம்மேஷன் 45(5)A இதை முடிக்கிறதுக்கு முன்னால என்ன இதோட சாராம்சம்னா லேண்ட் ஓனரோட பாயிண்ட்ல பார்க்கணும், அது கேபிட்டல் கெயினாக தான் இருக்கணும், அக்ரிமெண்ட் போட்டிருக்கணும், அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், அப்புறம் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ ஆஃப் த ஃபிளாட் வந்து நம்ம கேபிட்டல் கெயினுக்கு கன்சிடரேஷனாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இது சாராம்சம். ஸோ இப்போ 45(5)Aல இண்டிவிஜுவல் அண்ட் HF இல்லாதவங்களுக்கு என்ன, அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலன்னா என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வருது. அப்போ நம்ம நேச்சுரலா வந்து 45(1) அப்போ கேபிட்டல் கெயின் வந்து லேண்ட் ஓனரோட பாயிண்ட்ல எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாட் நம்ம திருப்பி வாங்குறோம் இல்லையா, டெவலப்பர் கிட்ட சப்போஸ் லேண்டு கொடுத்துட்டு ஒரு 10 பிளாட் வைக்கிறாருன்னா அவர் என்ன சொல்லுவார், சார் நீங்க ஒரு 5 பிளாட் எடுத்துக்கங்க, நம்ம ஒரு 5 பிளாட் எடுத்துக்கோங்கன்னா அந்த 5 பிளாட்டோட ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ as on the date of completion certificate பிளஸ் டெவலப்பர் ஏதாவது நான் ரீஃபண்டபிள் டெபாசிட் லேண்ட் ஓனர் கொடுத்திருந்தாருன்னா அந்த கேஷ் ரிசீவ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் லேண்ட். அவரோட லேண்ட் வந்து பிரதானமா இருந்ததுன்னா 1/4/2021ல வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ எடுத்துக்கணும், பர்ச்சேஸ் பண்ணா இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லேண்ட் ஓனரோட பாயிண்ட்ல. இப்போ ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மாடல்ல கேரக்டர் எங்க இருக்கிறோம்னா லேண்ட் டெவலப்மெண்ட் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் மாடல்ல லேண்ட் ஓனர் பாயிண்ட்ல இருக்கும். லேண்ட் ஓனரோட பாயிண்ட்ல 45(5)A லேண்ட் ஓனர் வந்து இண்டிவிஜுவல் HF இருந்தா 45(5)A கண்டிஷனுக்கு உட்பட்டு கேபிட்டல் கெயின் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். எஸ்பெஷலி இதை வந்து முத்தாய்ப்பா சொல்ல வேண்டிய ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா 45(5)Aல சொல்லி இருக்கிற இண்டிவிஜுவல் HF அக்ரிமெண்ட் எல்லாமே சொல்லியிருந்தால் கூட அது ரெஜிஸ்டர் ஆகலைன்னா அந்த 45(5)A சொல்லக்கூடிய சில எஸ்பெஷலி என்னன்னு கேட்டா டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் 45(5)A டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் வந்து சர்டிபிகேட் ஆஃப் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கினது தான் டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுது. ஸோ அப்போ வந்து நமக்கு ஃப்ளாட்டும் வந்துடும், ஓரளவுக்கு எல்லாமே கன்சிடரேஷன் வந்துடும். அப்போ நம்மகிட்ட லிக்விடிட்டி இருக்கும், லிக்விடிட்டி இல்லைன்னா கூட நம்மகிட்ட வந்த ஃப்ளாட்டை 1-2 விற்று கூட நம்ம டேக்ஸ் கட்டலாம். ஸோ இது வந்து 45(5)A. அடுத்தது வந்து 45(1). 45(1) அப்படின்னு கேட்டா இது என்னன்னா 45(5)A எல்லாம் எப்பெல்லாம் அப்ளிகபிள் ஆகாதோ, உதாரணத்துக்கு இண்டிவிஜுவல் HF தான் 45(5)A ரெஜிஸ்டர் அக்ரிமெண்ட் பண்ணல, இதெல்லாம் எங்க பண்றது, அந்த பஸ் அங்க போகலன்னா அங்க இடம் இல்லைன்னா திருப்பி விட்டுருவாங்க 45(1). 45(1) வந்து பெருசா இல்லை. அதுல வந்து என்ன அதுக்கு இதுக்கு வித்தியாசம்னா இந்த 45(1) வந்து என்னைக்கு ஜேடிஎஸ் போடுறோமோ அந்த பினான்சியல் இயரே டிரான்ஸ்ஃபர் ஆக கருதப்படும். ஸோ அதில் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்னு இருக்கு. ஏற்கனவே அந்த பார்ட் 1ல நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்.
ஸோ இது வந்து 45(1) டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் என்னைக்கு எந்த இயரில் போடுறோமோ அப்போ டிரான்ஸ்ஃபராக கருதப்படும். கேபிட்டல் கெயின் அந்த வருஷமே வரும். ஸோ இதுதான் வந்து 45(1) சாராம்சம். இதோட இம்பாக்ட் என்னன்னு கேட்டால், அன்னைக்கு டேட் ஆஃப் அக்ரிமெண்ட் போட்டாலும் அவர்கிட்ட டேக்ஸ் பே பண்ணுற அளவுக்கு லிக்விடிட்டி இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா 45(5) என்ஜாய் பண்ணுறப்போ நமக்கு அட்லீஸ்ட் அந்த கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் அப்போ வர்றதுனால அன்னைக்கு ஃப்ளாட் இருக்கும், இல்லை கேஷ் வாங்கியிருப்பாரு, இல்லை ஃப்ளாட்டு முடியலன்னா ஃப்ளாட்டை திருப்பி விற்று நம்ம அதில் வர்ற அமௌண்ட்டாவது டேக்ஸ் கட்ட முடியும். இந்த 45(1) ஜேடிஎஸ் அக்ரிமெண்ட் போட்ட அன்னைக்கே வந்து அந்த இயர்லேயே வரும்னா அவர்கிட்ட எப்படி பணம் இருக்கும், என்ன வச்சு கட்டுவார், இல்லை கடன் வாங்கி கட்டிட்டு பின்னால் ஃப்ளாட்டை விற்றுட்டு பண்ணுவாரான்னு தெரியல. ஏன்னா 45(1) வந்து இது இருக்குது. அதே மாதிரி 45(1) செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் வேல்யூ ஆஃப் த கன்சிடரேஷன் என்னன்னு சொல்லல. 45(5) என்ன சொல்லுது, ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ as on the date of completion certificate எடுக்கிறப்ப ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ எடுத்துக்குங்கன்னு சொல்லுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 45(1) ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் எதை எடுக்கிறதுங்கிறது கிளாரிட்டி இல்லை. ஸோ அதே மாதிரி மூணாவது வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எப்படி அரைவேட் பண்ணுறதுன்னு இல்லை. ஸோ 45(5) அப்ளிகபிள் ஃபார் இண்டிவிஜுவல் அண்ட் ஹெச்எஃப். அதர் வந்து 45(1) தான் அப்ளிகபிள் ஆகும். ஒருவேளை இண்டிவிஜுவல் ஹெச்எஃப் தவிர மீதி இருக்கிறவங்க வந்து நார்மல் பிஸ்னஸில் இருக்கனால இந்த வெஞ்சர் இல்லைனாலும் மீதி இருக்கிற இன்டர்னல் அக்ரூவல்ஸ் அதர் வெஞ்சர்லேருந்து பணத்தை எடுத்து இதில் கட்டியிருக்கலாங்கிற ஒரு யோசனையில் இருக்கலாம். ஆனால் 45(5) பார்த்துக்குங்க, ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. 45(5) கொடுக்கக்கூடிய டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபரை என்ஜாய் பண்ணிக்கிங்க. அதில் இருக்கிற ஃபுல் வேல்யூ ஆஃப் த கன்சிடரேஷன் மைனஸ் நமக்கு லிக்விடிட்டி இருக்கும், அதை பார்த்துக்குங்க. அதெல்லாம் கையை மீறி போய் நம்ம ஒன்றுமே இப்போ எல்லாம் வராரு, அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு சொன்னால் 45(1) தான் நமக்கு இதாக இருக்கும். 45(1) வந்து அப்ளிகபிள் டு அதர் தென் த இண்டிவிஜுவல் ஹெச்எஃப். டேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் இஸ் டேட் ஆஃப் ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட் ஈவன் தோ லிக்விடிட்டி இல்லை என்றால் கூட. ஸோ 49(7) வந்து அந்த செக்ஷனோட தொடர்ச்சி தான். காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து ஃபுல் வேல்யூ ஆஃப் கன்சிடரேஷன் சொல்லியிருக்கு. அடுத்தது வந்து 194 ஐசி பார்த்தீங்கன்னா டிடிஎஸ், ஏற்கனவே டிடிஎஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். 190 டெவலப்பர் லேண்ட் ஓனருக்கு கொடுக்கக்கூடிய எல்லா பேமெண்ட்டுக்கும் அதர் தென் த ஃபிளாட் நான் ரீஃபண்டபிள் டெபாசிட்டுக்கு எல்லாமே 194 ஐசி அட்ராக்ட் ஆகும், 194 ஐஏ அட்ராக்ட் ஆகாது. டிடிஎஸ் 10% இருக்கும். இது பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து ஜாயிண்ட் டெவலப்மெண்ட் அக்ரிமெண்ட்ல நம்ம பேசிட்டு வந்த கேரக்டர் பூராமே லேண்ட் ஓனர். சார் டெவலப்பர் ஏங்கல்ல என்ன சார் சொல்றீங்க? டெவலப்பரோட ஏங்கல்ல என்ன பண்ணோம்னா 43(CB)ன்னு ஒரு செக்ஷன் இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 அபார்ட்மெண்ட் நம்ம கட்டுறோம்னு பிளான் பண்ணா அதுக்கு ஒரு காஸ்ட் 1 lakh ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட். நான் இப்போ பேசுறது இப்போ ஷிஃப்ட் ஆயிட்டேன், லேண்ட் ஓனர் இதுலேருந்து பேசல, பில்டர் டெவலப்பர் அந்த டைமென்ஷன்ல இருந்து பேசுறேன். லேண்ட் ஓனருக்கு கேபிட்டல் கெயின், பிசினஸா இருந்தா பிசினஸ் அசெட் வரும். இது பில்டர் ஜாயிண்ட் டெவலப்பரை பொறுத்தளவு அவரோட ஆங்கிள் இருந்து பேசும்போது அவருக்கு வந்து பிசினஸ் இன்கம் தான், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா பிசினஸ் இன்கத்தை எப்படி கம்ப்யூட் பண்ணணும் அப்படின்னு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எப்படி சொல்லுதுன்னா, ப்ரொவிஷன் 43(CB). அப்கோர்ஸ் AS7 AS9 ஃபினான்ஷியல் ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டிங் ஆஸ்பெக்ட்டுக்கு நிறைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா நிறைய அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதை தவிர IFRS இருக்கு. இதெல்லாம் பேஸ்ட் ஆன் அக்கௌண்டிங் பிரின்சிபல். பட் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது டாக்ஸேஷன் பிரின்சிபல். ஸோ டாக்ஸேஷன் பிரின்சிபலுக்கு என்ன அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்ன ப்ரொவிஷன் கவர் ஆகுதுன்னா 43(CB). 43(CB) வந்து பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட் சொல்லுது. அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா இன்கம் கம்ப்யூட்டேஷன் டிஸ்க்ளோசர் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது கம்பல்சரியா அக்ரூவல் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணணும். இதுவும் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. சார் இப்போ இந்த 2 ஸ்லைடும் போட்டுட்டீங்க. 43(CB) பிரகாரம் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட், இதுவும் பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட். இந்த பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தட்னு சொல்லிட்டீங்க, அது எப்படி சார் அசஸ் பண்றது? ஏதாவது மெக்கானிசம் இருக்கா? எஸ், ஐசிடிஎஸ்லேயே சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் வந்து நம்ம எப்படி டிசைட் பண்ணலாம்னா, நம்ம டோட்டல் கான்செப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பிளாட் இருக்குன்னா ஒரு உதாரணத்துக்கு 1 கோடி இருக்கு. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் மட்டும் ஒரு 25 லட்சம் இன்கர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோட்டல் காஸ்ட் ஃபார் 10 பிளாட் வந்து 1 crore. incurred up to the financial year வந்து 25 lakh na our completion is 25%. So total cost to
காஸ்ட் இன்கர்ட் அப் டு ஃபினான்ஷியல் இயர். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து டோட்டலாக 10 பிளாட்டுக்கு 1 கோடின்னு எஸ்டிமேட் பண்ணுறோம். ஆனால் இந்த 30 ஃபார் உதாரணத்துக்கு 31/3/2021 மட்டும் 25 லேக் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து ஸ்டேஜ் வந்து 25% கம்ப்ளீட் ஆகிருக்குங்கிறது அர்த்தம். இது ஒன்று. சர்வே ஆஃப் ஒர்க் பர்ஃபார்ம் பண்ணிட்டு ஒர்க் பர்ஃபார்ம்ட அசஸ் பண்ணி எவ்வளோ பர்சன்டேஜுங்கிறது கால்குலேட் பண்ணலாம். அதே மாதிரி பிசிக்கல் என்ன அளவுக்கு நம்ம கண்ணில் பார்க்கறது எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. பட் இந்த மூணுலையும் ப்ரிஃபரபிள் மெத்தட் வந்து டோட்டல் எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளவு, அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் நம்ம அப் டு 31/3/2021 மட்டும் எவ்வளோ பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரப்போர்ஷனேட் காஸ்ட் மெத்தட் இஸ் மோஸ்ட் ரிலையபிள் அண்ட் டாக்குமெண்ட் சப்போர்ட்டரி. ஸோ அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் கம்ப்ளீஷன் மெத்தடுங்கிறது பேஸ்ட் ஆன் சர்வே ஆர் டெக்னிக்கல் எஸ்டிமேட்டாக இருக்கலாம், அல்லது எஸ் பர் அவர் ரெக்கார்டாக இருக்கலாம். Proportionate cost incurred up to that financial year in relation to total cost. Total cost relating to Institute of Chartered Accountant of India. அந்த Chartered Accountant of India வந்து ஒரு டெவலப்பர் அண்ட் பில்டர் மாடல்ல எப்படி ஒரு இன்கம்மை ரெகக்னைஸ் பண்ணணும்னு ஒரு சாம்பிள் ப்ராப்ளம் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த சாம்பிள் ப்ராப்ளத்தை இங்கே கொடுத்துருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் இதில், ஏன்னா இந்த ரியல் எஸ்டேட் டிரான்சாக்ஷனை பொறுத்தளவு என்ன அமௌண்ட் வாங்குறோம், என்ன அமௌண்ட் வாங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் நம்ம டோட்டலாக பிளான் பண்ணுறோம், அதில் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் வித்திருக்கோம் ரிப்போர்ட்டிங் டேட் பிரகாரம், எவ்வளவு டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் வருது, எவ்வளவு டோட்டல் காஸ்ட் அந்த அப் டு த ரிப்போர்ட்டிங் பீரியட், ஐ மீன் 31/3/2021னா அது மட்டும் நம்ம எவ்வளவு பண்ணுறோங்கிறத வச்சு தான் இந்த ரெவென்யூ ரெகக்னிஷன் இருக்கு. ஸோ டெவலப்பர் and builder point of view la percentage of completion method is only recognized by the law 43 CB and income computation disclosure standard and guidance note. இந்த மூணுமே நீங்க எடுத்துட்டீங்கன்னா percentage of completion methodல தான் income recognize பண்ணணும். அந்த percentage of completion methodல எப்படி ஒர்க் அவுட் பண்றதுங்கிறது இந்த கைடன்ஸ் நோட்ல இருந்து ஒரு சாம்பிள் ப்ராப்ளத்தை இந்த பவர் பாயிண்ட்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் வந்து உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாவே இந்த டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு ரிசல்ட்டு நாட் ஓன்லி இன்கம் ரெகக்னிஷன் மட்டும் இல்லை, ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், க்ளோசிங் ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த பவர் பாயிண்ட் ஷேர் பண்ணுறேன். இதில் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஸ்டடி பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்கம் எவ்வளவு, அந்த பர்டிகுலர் இயர் ஒர்க் இன் ப்ரோக்ரஸ் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏஸ் ஆன் டுடே இன்னைக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ ரெகக்னிஷன் மெக்கானிசம் ஐசிடிஎஸ் அண்ட் 43 CB கைடன்ஸ் நோட் இஷ்யூ பை த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது வந்து பில்டர் அண்ட் டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்தது வந்து ரெரா. ஸோ இப்போ லேண்ட் ஓனர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசியாச்சு, பில்டர் டெவலப்பர் பாயிண்ட் முடிச்சு, அடுத்தது ரெரா. இப்போ என்ன இந்த ரெராக்கு முன்னால் ஒரு 2 minutes ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ரெராவை பொறுத்தளவு என்ன பிரச்சனைனா லேண்டு இப்படி வச்சுக்குவோம், லேண்ட் ஓனர் டெவலப்பர் கன்சியூமருங்கிறதுலேருந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவோம். ஸோ ஒரு பக்கம் செல்லர், ஒரு பக்கம் பர்ச்சேசர். செல்லருங்கிறவர் லேண்ட் ஓனர் ப்ளஸ் டெவலப்பர் 2 பேருமே இருக்கலாம், பர்ச்சேசர் இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா பர்ச்சேசர் வந்து இந்த ரியல் எஸ்டேட் வந்து நம்ம மற்ற மளிகை பொருள் வாங்குற மாதிரி ஒரே டைம்ல டோக்கன் மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது. இதோட ப்ராஜெக்ட் காஸ்ட்டும் ஜாஸ்தி, ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பர்ச்சேசர் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் பணம் கொடுப்பாரு. அது அவருக்கும் லிக்விடிட்டிக்கு ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். செல்லரு வந்து அந்த ஒத்துக்குவார், இந்த பேஸில் இவ்வளோ கொடுங்க, இந்த பேஸில் அதாவது முடிய காசு கொடுத்துட்டு இருக்கிறேங்கிற மாதிரி. இல்லை காசு கொடுக்குறேன் நீ முடி, அடுத்த ஸ்டேஜ் வர்றப்ப காசு கொடுக்குறேன். இதுதான் அது சிம்பிள் லாஜிக்கு ஆக்சுவலாக. அதில் பார்க்கும்போது இப்போ நிறைய என்னாச்சுன்னா செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபண்ட்ஸ் எல்லாம் கலெக்ஷன் ஆகுது. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சில செல்லர்ஸ், எல்லா செல்லர்ஸையும் சொல்லல, டெவலப்பர் பில்டிங் டெவலப்பர் என்ன பண்ணாங்கன்னா ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணுறத ஒரு 50% 60% இந்த ப்ராஜெக்ட் 1க்கு போட்டு ப்ராஜெக்ட் 2க்கு ஃபண்ட்ஸ் டைவர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக செகண்ட் ப்ராஜெக்ட் இங்கே இருக்கும்போதே இன்னொரு இடத்துல முகூர்த்தங்கள் கொட்டு பண்ணிடுறது. ஸோ இதில் இருக்கிற கொஞ்சம் ஃபண்டு வந்து அங்கே டைவர்ட் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறது, அப்புறம் அங்கே கஸ்டமர் பண்ணுறது, அங்கே கலெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் திருப்பி ப்ராஜெக்ட் 3 போடுறது. இப்படி போடும்போது இது வந்து ஒரு நல்ல மெத்தடாக இருந்தால் கூட சில நேரத்தில் இம்ப்ராப்பர் பிளானிங்னால என்ன ஆகுதுன்னா ப்ராஜெக்ட் 1
அப்படியே நின்றும். ஏன்னா இங்க இருக்கிற இந்த கஸ்டமர்கிட்ட இருந்து நம்ம ப்ராஜெக்ட் 1 கஸ்டமர்கிட்ட இருந்து கலெக்ஷன் பண்ணதெல்லாம் ப்ராஜெக்ட் 2க்கு டைவர்ட் பண்ணும்போது இங்க ஃபண்ட் லாக் ஆகி இங்க நின்றுது. ஸோ அப்போ பார்க்கும்போது இந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த அரகுறை பண்ண மாதிரி எல்லா இடத்துலையும் நின்றுது. அல்டிமேட்டாக இந்த பர்ச்சேசர் வந்து ஒரு பணமும் கொடுத்த ஸ்டேஜ் மட்டும் இருக்கு, அதுக்கு எகென்ஸ்டா ப்ராப்பர்ட்டி வர்றது, ப்ராஜெக்ட் ஷெட்யூல்ல இருந்து ரொம்ப அன்னெசரியா ப்ராப்பர் பிளானிங், ஃபினான்ஸ் பிளானிங் இல்லாமனாலும் தள்ளிட்டு இருந்தது. ஸோ இதனால் அதே மாதிரி இந்த பர்ச்சேசர் ரெண்டுலேயும் சரி பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஏதோ லோனோ ஏதோ நம்பிட்டு தான் அவங்க கமிட் பண்ணியிருப்பாங்க. பர்ச்சேசர் ரெண்டில் சில நேரத்தில் அவங்க கொடுக்குற ஸ்டேஜ் ஆஃப் கமிட்மெண்ட், இந்த அஸ்திவாரம் போட்டோன்னு இவ்வளோ கொடுக்குறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் வந்தோன்னே இவ்வளோ கொடுக்குறேன், ரூஃப் வந்தோன்னே இவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸை கீப் அப் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி செல்லர் சைட்லையும் பர்ச்சேஸ் சைடும் சில குறைபாடுகள் இருக்கு. அதுவும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் செக்டர் நிறைய பிளானிங் இன்வால்வ் ஆன ஸ்டேஜ், நிறைய பேர்த்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய வாழ்வாதாரமா ஒரு வீடு இருக்கணுங்கிறது வாழ்வாதாரமா அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜ், நிறைய ஃபண்டு புழங்குற ஸ்டேஜ், நிறைய பர்சன் அசோசியேட், ஏன்னா பர்ச்சேசர் செல்லர் எல்லாம் நிறைய ஏஜென்ட்ஸுங்க நிறைய இருக்கிறதுனால கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா ரெரான்னு ஒரு செப்பரேட்டா ஒரு ஆக்ட் கொண்டு வந்துடலாம். இந்த ஆக்ட்ல வந்து என்னன்னா சிம்பிளா இந்த ஆக்ட்ல எதெல்லாம் கவர் ஆகும், ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட் தான் ஆகும். பட் பாயிண்ட் நம்பர் 3.1 பார்த்தீங்கன்னா இந்த ரெரால ரெஜிஸ்டர் பண்ணாம ஒருத்தருமே அபார்ட்மெண்ட் இதெல்லாம் விற்கிறேன்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணக்கூடாது. பை வே ஆஃப் வெப்சைட்டோ இல்லை ஃபேஸ்புக்கோ இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய எலக்ட்ரானிக் மீன்ஸில் பண்ணக்கூடாது. ஸோ பர்ச்சேஸு அபார்ட்மெண்ட் பில்டிங் இதெல்லாம் வாங்க சார் டிவிலையோ ரேடியோலையோ இதில் ரெரால ரெஜிஸ்டர் பண்ண முடியாது. இது ஒரு இது. ரெண்டாவது சாராம்சம் வந்து என்னன்னா பேக்ரவுண்ட் சொல்லிட்டேன். அடுத்தது சிம்பிளா இதோட சாராம்சம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ரெரா அப்ளிகபிள் டு பில்டிங் கட்டினா மட்டும்தான் இருக்கு, பில்டிங்கை அபார்ட்மெண்ட்டா கட்டினா மட்டும்தான் இருக்கு, இல்ல பில்டிங் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் ரெரால நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ லேண்ட் ஆனால் அப்படி கிடையாது. பாயிண்ட் நம்பர் 2ல கிரீன்ல கொடுத்துருக்கேன், லேண்டை கூட டெவலப் பண்ணால் கூட வரும். ஏன்னா லேண்டை வந்து 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒரு லேண்ட் இருக்கும், அதை டெவலப் பண்ணுவோம், பிளாட்டா டெவலப் பண்ணுவோம், அது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் செகண்ட் ஸ்டேஜ் வருது. நிறைய பேர்த்தோடைய கருத்து என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ் வர்றப்ப தான் ரெரால ரெஜிஸ்டர் பண்ணணும், கன்வெர்டட் இன்டு பிளாட்னா வேண்டியதில்லை அப்படிங்கிறது கருத்து. பட் அப்படி கிடையாது. லேண்ட் டெவலப்மெண்ட் கன்வெர்டட் இன்டு பிளாட் அப்படின்னா கூட செக்ஷன் 2(ZN) பிரகாரம் ரெரால ரெஜிஸ்டர் பண்ணணும். சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது, பில்டிங் கட்டினா ரெஜிஸ்டர் பண்ணணும், லேண்ட் வந்து பிளாட்டா பண்ணாலும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்தது வந்து இது வந்து ஏதாவது எக்ஸம்ஷன் இருக்கா சார்? நம்ம இன்கம் டேக்ஸ்ல ஜிஎஸ்டியில இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸம்ஷன் இருக்கா? எஸ். வேற பாயிண்ட் நம்பர் 3, இது பேசிக் எக்ஸம்ஷன் டஸ் நாட் எக்ஸீட், அதாவது லேண்ட் ப்ரொபோஸ் டு பி டெவலப்டு டஸ் நாட் எக்ஸீட் 500 ஸ்கொயர் மீட்டர்ஸ், அதாவது 5300 ஸ்கொயர் ஃபீட் வரும்னு நினைக்கிறேன். 5391 ஏதோ வந்தது, 5400 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து ஸ்கொயர் மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. 500 ஸ்கொயர் மீட்டர் ஈக்குவல் டு 5400, அப்ராக்சிமேட்லி 5400 ஸ்கொயர் ஃபீட். அப்புறம் நம்பர் ஆஃப் ப்ரொபோஸ்ட் அபார்ட்மெண்ட் 8, டஸ் நாட் எக்ஸீட் 8னா தான் இது வந்து டஸ் நாட் எக்ஸீட்னு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதில்லை. ரெரால இந்த இன்கம் டேக்ஸ்ல கொடுத்துருக்கிற மாதிரி பேசிக் எக்ஸம்ஷன். பட் இந்த லிமிட்டை வந்து கவர்மெண்ட் சேஞ்ச் பண்ணலாம், அது எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது. இன்னொன்று என்னன்னா இதுல முக்கியமான ரெரால சொல்லக்கூடிய அம்சம், ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா ரெரால ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், லேண்டை டெவலப் பண்ணாலும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதுல வந்து 500 பேசிக் எக்ஸம்ஷன் வந்து 500 ஸ்கொயர் ஃபீட் இல்ல ஸ்கொயர் மீட்டர் லேண்டு பொறுத்தளவு, அபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவு 8 அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஸ்கொயர் ஃபீட் எதுவும் சொல்லல. 8 அபார்ட்மெண்ட்டுக்கு மேல பண்ணா ரெரால ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுல இன்னொன்னு என்ன, ரெராவை பொறுத்தளவு இப்ப 100 ரூபா அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் கிட்ட 100 ரூபா அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் கிட்ட வாங்கினா அதுல 70 ரூபா வந்து ஷெட்யூல் பேங்க்ல எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல போடணும். அப்ப என்ன அர்த்தம்னா, இப்ப அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் ஒரு கஸ்டமர் வராரு, 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு, சார் இந்தாங்க இதெல்லாம் பரவாயில்ல நான் புக் பண்ணிக்கிறேன், மீதி இருக்கிறதெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டு நம்ம பேசிக்கலாம், எனக்கு பிடிச்சது அப்படின்ட்டு. இவர் 1 லட்சத்தை அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துட்டு டைன் சேலரியா மாற்ற முடியாது. இவர் என்ன பண்ணோம்னா இந்த நார்மல் பேங்க் அக்கௌண்ட் இல்லாம அதுக்குன்னு தனி பேங்க் அக்கௌண்ட் ஷெட்யூல் பேங்க்ல ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் 1 லட்ச ரூபா அதுல டெபாசிட் பண்ணணும். ரெரால வந்துட்டீங்கன்னாவே
1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 70,000 டெபாசிட் பண்ணால் போதும். நார்மலாக 1 லட்சம் டெபாசிட் பண்ணிட்டு 70,000 எஸ்க்ரோ அக்கௌண்ட்லையும் 30,000 நம்ம நார்மல் பேங்க் அக்கௌண்ட்லையும் டெபாசிட் பண்ணுறாங்க. சரி சார், 70% டெபாசிட் பண்ணியாச்சு. இப்போ 30 ரூபா, 1 லட்ச ரூபா 30,000 ரூபா நீங்கள் வந்து டே டு டே எக்ஸ்பென்சஸ்க்கு பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, சேலரி அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 70,000 வந்து எப்படி சார் நான் வித்ட்ரா பண்ண முடியும்னா, பாயிண்ட் நம்பர் 5ல கொடுக்குற மாதிரி 3 சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஆர்கிடெக்ட் கிட்ட இருந்து, அவங்க இன்டர்னல் ஆர்கிடெக்ட் கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட், எக்ஸ்டர்னல் என்ஜினியர் கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட இருந்து ரிலேட்டிங் டு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட். ஸோ அப்போ இதோட முக்கியமாக இது வெர்பலாக நான் சொல்லியிருந்தா கூட சிம்பிளாக என்னன்னா, 100 ரூபா அட்வான்ஸ் ஃப்ரம் கஸ்டமர் வாங்கினீங்கன்னா 30 ரூபா யூ ஆர் ஃப்ரீ டு யூஸ். எப்படி வேணா நீங்க பண்ணிக்கலாம், டே டு டே எக்ஸ்பென்சஸ் பண்ணிக்கலாம், இல்ல வேற என்ன வேணா பண்ணிக்கலாம். 30 ரூபா பொறுத்தவரை 30% யூ ஆர் ஃப்ரீ டு யூட்டிலைஸ். மீதி இருக்கிற 70% வந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல தான் டெபாசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்ஜினியர் சர்டிஃபிகேட்டும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்டிஃபிகேட்டும் செலவுக்கு கணக்கு காமிச்சு அந்த செலவு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த 70,000 எடுக்க முடியும். ஸோ இது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் ஆஃப் அலாட்டி, டியூட்டிஸ் ஆஃப் அலாட்டி எல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னொன்று வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் கூட நம்ம இதில் பதிவு பண்ண வேண்டியது இருக்கும். அஃபிஷியல் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும், ஏன்னா வெறும் லேண்ட் டெவலப்பர், பில்டர் டெவலப்பர் மட்டும் இல்லை, ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் பண்ணணும். பதிவு பண்ணலைன்னா என்ன சார் பெனால்ட்டின்னா, பாயிண்ட் நம்பர் 1ல கொடுத்துருக்கேன். டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் என்னவோ அதில் 10% கொடுக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம சரி சார் ரெஜிஸ்டர் பண்ண இதெல்லாம் சொல்லிட்டீங்க, இது எப்படி சப்போஸ் வருதுன்னா எப்படி போய் பார்க்கணுமா என்னன்னா, தமிழ்நாடு rera.tn.govnல உள்ள போனீங்கன்னா எல்லாமே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அதில் வந்து ஹெல்ப் டெஸ்க் மெயில் ஐடி இருக்கு, அதில் ஃபோன் நம்பர் இருக்கு, அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் ஏ, அதில் வந்து வேற ஒன்றும் இல்லை, நேம், அட்ரஸ், நம்ம என்ன கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், சேங்ஷன் அப்ரூவல், ரியல் எஸ்டேட் யார் ஏஜென்ட்டாக இருக்கா, டோட்டல் கார்பரேட் ஏரியா என்ன, பார்க்கேஜ் ஏரியா, இந்த மாதிரி பேசிக்ஸில் ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க முடியும். இதில் ரெரால பதிவு பண்ணலைன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலைன்னா 10% ஆஃப் த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் பெனால்ட்டி வரலாம். ஸோ இதில் ஒரே ஒரு எக்ஸம்ஷன், ரெரால 500 ஸ்கொயர் மீட்டர் அண்ட் 8 அபார்ட்மெண்ட் இருந்தால் எக்ஸம்ஷன் இருக்கிறது. அதுக்கு மேலே இருந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன் தான். அந்த TNVAT வெப்சைட் போய் போவாங்க, ஒரு சிம்பிளாக தான் இருக்குது. அதில் இமெயில் ஐடி இருக்குது, இது ஹெல்ப் டெஸ்க் நம்பரும் இருக்குது. அடுத்து நான் 3வது காஸ்ட்டாக கவர் பண்ண வேண்டியது ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டை பொறுத்தளவு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு இந்தியாவில் வாங்குவதற்கு, இன்னொன்று இந்தியர்கள் வெளிநாட்டில் வாங்குவதற்கு. இந்த 2 ஆங்கிளில் பார்த்தோம்னா ஃபெமா ஆங்கிளில் பொறுத்தளவு ஒரு இந்தியர் வெளிநாட்டில் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் என்னன்னா அதில் LRS ஸ்கீம்னு ஒன்று இருக்கு, லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்கு. இந்த லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்ங்கிறது இண்டிவிஜுவலுக்கு அப்ளிகபிள் ஆகும், இண்டிவிஜுவலை தவிர மற்ற யாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ LRS ஸ்கீம்ங்கிறது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் இல்லை, நீங்கள் ஒரு பிரைவேட் விசிட்டுக்கோ, இல்லை வெளிநாட்டில் ஒருத்தர் வந்து உங்களோட ரிலேட்டிவ் மெடிக்கல் ஹெல்ப் கொடுக்குறக்கோ, இல்லை உங்களோட சன்னோ டாட்டரோ படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அமௌண்ட் அனுப்புறதுக்கு எல்லாமே லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம். பர் ஃபினான்ஷியல் இயர் $250,000 நம்ம அனுப்பலாம் ஃப்ரீயா. ஆர்பிஐயோட பர்மிஷன் வேண்டியதில்லை, எந்த பேப்பர் ரெக்கார்டும் வேண்டாம். ஸோ தயவுசெய்து இந்த ஒவ்வொரு ஃபாரின் பேமெண்ட் இந்தியாவிலிருந்து வெளியில் போகிறப்பவும், எஸ்பெஷலி இண்டிவிஜுவலை பொறுத்தளவு நீங்கள் ஒன்றும் வேண்டாம், RBI இருக்கா இந்த கன்ஃபியூஷனே பண்ணிக்க வேண்டாம். கூகுள் சர்ச்சில் போய் லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு பார்த்துட்டு அது $250,000, நாட் இந்தியன் கரன்சி. ஒரு இண்டிவிஜுவலுக்கு $250,000 பர் ஃபினான்ஷியல் இயர் அலோவபிள். அதில் வந்து நீங்கள் கிஃப்ட் கொடுக்கலாம், பிரைவேட் விசிட் கொடுக்கலாம், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரிலேட்டிவ் கொடுக்கலாம், எஜுகேஷன் கொடுக்கலாம், இல்லை வெளிநாட்டில் இருக்க கம்பெனியில் முதலீடு பண்ணலாம். இது வந்து இண்டிவிஜுவலுக்கு மட்டும் அப்ளிகபிள். அதை பார்த்துக்குங்க. வேற ஃபெமாக்கு பொறுத்தளவு, இண்டிவிஜுவலை பொறுத்தளவு $250,000 லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் சர்க்குலரை பார்த்துக்குங்க. நம்பர் 2, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்ரிகல்ச்சர் லேண்ட் பண்ணக்கூடாது, பிளான்டேஷன் ப்ராப்பர்ட்டி பண்ணக்கூடாது, ஃபார்ம் ஹவுஸ் இன் இந்தியா வாங்கக்கூடாது வெளிநாடுங்க. அக்ரிகல்ச்சர் லேண்ட், பிளான்டேஷன் ப்ராப்பர்ட்டி, ஃபார்ம் ஹவுஸ் இந்தியாவில் வெளிநாட்டவர்கள் வாங்க அனுமதி இல்லை. அதே மாதிரி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு நெய்பர் கண்ட்ரி, நம்ம ஆசியன் கண்ட்ரி, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், சைனா,
நேபாள், பூட்டான், ஹாங்காங் இந்த கண்ட்ரி எல்லாம் வந்து ஆர்பிஐ பர்மிஷன் இல்லாமல் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடாது. ஸோ ஃபெமா பொறுத்தளவு 3 தாரக மந்திரம் தான். லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம், $250,000 இருக்கு. எல்லா ஃபாரின் அவுட்ஃப்ளோ பேமெண்ட்டும் அதுல மேட்ச் ஆகுதான்னு ஈஸியா பாத்துங்க. இது இண்டிவிஜுவலுக்கு அப்ளிக் ஆகும். பாயிண்ட் நம்பர் 2, அக்ரிகல்ச்சர் லேண்ட், பிளான்டேஷன் ப்ராப்பர்ட்டி, ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறதுக்கு இந்தியாவில் வாங்குவதற்கு உரிமை கிடையாது. அப்படி இருந்தா கூட சில இடத்துல ஸ்பெசிபிக் அப்ரூவல் ஆஃப் ஆர்பிஐ வேண்டியது இருக்கு. அதே மாதிரி பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், சைனா இந்த கண்ட்ரி, நேபாள், பூட்டான், எஸ்பெஷலி ஹாங்காங், சவுத் ஆசியன் கண்ட்ரிஸ் வந்து இந்தியாவில் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஆர்பிஐயோட ஸ்பெஷல் பர்மிஷன்ல சில ஸ்பெஷல் கேஸ்ல நம்ம பண்ண முடியும். இதோட இந்த உரையை முடிக்கிறேன்.